ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல வந்து திசா புக்தி பலன் எடுக்கத்தை பத்தி நம்ம 2வது பாகமா பாக்குறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திசா புக்தின்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து ஒரே நாள்ல 2 நாள்ல கத்துக்கிறதுலாம் கஷ்டங்க. அதுக்கு 2 மாசம் கிளாஸ் வைக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். சரி, உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியா எளிமையா எப்படி பலன் சொல்ற அந்த கான்செப்ட் தான் நம்ம பாக்குறோம். நம்ம இப்ப அடுத்தது வந்து தசா புக்தியில எப்படி பலன் சொல்றது, இன்னும் ஆழ்ந்து டீப்பா எப்படி நம்ம பலன் சொல்லலாம் தான் இப்ப நம்ம வந்து இந்த பதிவுல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தசா புக்தியில வந்து பலன் எடுக்கிறது வந்து பொதுவான பலனை பத்தி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிறேன். அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்க. முன்னாடி பதிவை பார்த்துட்டா அந்த பதிவை பார்த்தா தான் இந்த பதிவு உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி, இப்ப தசா புக்தியில தசாநாதன் தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த கான்செப்ட் வச்சு தசையும் புத்தியும் அந்தரமும் எல்லாமே சேமா தான் நீங்க கான்செப்ட் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் தான். நான் பொதுவான பலன் சொல்றேன். இப்ப தசைக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொன்னல சுக்கர தசை போன இதுல சொல்லி சுக்கர தசை நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு சுக்கர தசை நடக்குது. அதே நம்ம போன போன பதிவு சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். சுக்கர தசை நடக்குது. அவருக்கு மிதுன லக்னம். சுக்கரன் வந்து வாங்கிய சாரக்கால் வந்து நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன புனர்பூச நட்சத்திரம் குருன்னா சொல்லிக்கிறோம். சரி, இப்ப என்ன பார்க்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு இப்ப சப்போஸ் நம்ம மேச லக்கணம் வானா மிதுன லக்கணம் வானா நம்ம புதுசா ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம். அப்பதான் கொஞ்சம் நம்ம ஈஸியா புரியும். சரி, இப்ப வந்து மேச லக்கணம் எடுத்துக்கலாம். இப்ப மேச லக்கணம் அவருக்கு ஒரு திசை நடக்குது. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு திசை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். போன பதிவுல சுக்கர தசை, இப்ப குரு தசை. இப்ப முதல்ல மேச லக்கண அந்த லக்கணத்தை தான் நம்ம பார்க்கணும். அவரு 12 லக்கணத்துல எந்த லக்கணத்துல பிறந்துக்கிறாருன்னு தான் முதல்ல பார்க்கணும். அந்த லக்கணத்துக்கு அந்த தசாநாதன் சுபரா, பாபரா, அல்லது அசுபரா, அல்லது மாரகரா, அல்லது பாதகாதிபதியா அப்படின்ற கான்செப்ட அடுத்தபடியா பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்க முதல்ல இதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க பலன்கள் சொல்லத்துக்கே உள்ள போகணும். இதை பார்க்காம பலன் சொல்ல போகாதீங்க. அப்ப மேச லக்கணத்துக்கு யாரு பாவரு, சுபரு, யோகரு, மாரகரு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் உங்களால பலன்களை துல்லியமா சொல்ல முடியும். இப்ப மேச லக்கணத்துக்கு நான் சொன்ன மாதிரி குரு சொல்லிக்கிறேன். குரு தசை அவருக்கு நடக்குது. அப்ப அந்த குரு யாரு? மேச லக்கணத்துக்கு குரு வந்து யாரு நம்ம கணக்கிட்டு போறப்ப மேச லக்கணத்துக்கு குரு பகவான் வந்து 9ஆம் அதிபதியா வராருங்களா? 9 10ஆம் அதிபதி மகரம், 11 கும்பம், 12 மீனம். ஓகே, 9ஆம் அதிபதி குரு. அப்ப மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி மீன வீட்டுக்கு அதிபதி குரு. அப்ப 9 கூடியவராகவும் வராரு, 12 கூடியவராகவும் வராரு. இவர் வந்து யாரு மேச லக்னத்துக்கு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரான்னு முதல்ல பார்க்கணும். அப்ப குரு பகவான் நன்மையை செய்யறவர். அதாவது அவர் வந்து யோகாதிபதி, அதிர்ஷ்ட அதிபதினு சொல்லலாம். யோகாதிபதி 9ஆம் அதிபதி இல்ல. அவருக்கு என்ன சார் யோகாதிபதியும் வராரு, 12ஆம் அதிபதியும் வராரு. இதுக்கு எப்படின்னா நீங்க 12ஆம் அதிபதியெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்ல. நீங்க 9ஆம் அதிபதி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த லக்னத்துக்கு குரு வந்து யோகர், பாபர் இல்ல, அசுபர் இல்ல, அவர் வந்து சுபர். முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது அப்ப எடுப்பே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. மேச லக்னத்துக்கு குரு தசை நடந்தா குரு பகவான் மேச லக்னத்துக்கு அவர் வந்து சுபரா வராரு, யோகாதிபதியா வராரு, 9ஆம் அதிபதியா வராரு, அவர் நன்மையை செய்வாருன்னு உங்களுக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஒரு கான்செப்ட் கிடைச்சிருச்சு. முதல் பாயிண்ட் மேச லக்னத்துக்கு பரவாயில்லப்பா, குரு தசை நடக்குது, அவர் யோகாதிபதி. சரி, அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். எப்படி அந்த மேச லக்னத்துக்கு குரு யோகாதிபதி, அவர் நின்ற நட்சத்திரநாதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இதுதான் அடுத்த லெவல். அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வாங்கிய சாரம், அதான் நட்சத்திர அதிபதி. அவர் வந்து ஒரு சந்திரனுடைய சாரக்கால இருக்கிறாரு வச்சுங்களா. அஸ்த நட்சத்திரம் வாங்கிட்டார். அஸ்தமோ அல்லது திருவோணமோ சந்திரனுடைய நட்சத்திரம் ஏதோ நட்சத்திரம் அவர் காலில் நின்றார். அப்ப இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நேச லக்னத்துக்கு குருவே யோகாதிபதி பிளஸ் அந்த குரு வாங்கிய நட்சத்திரநாதனும் சந்திரனுடைய சாரக்கால நிக்கிறாரு. பிள்ளை அவருடைய நட்சத்திரம் நிக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு திருவோணம். அப்ப 2 காம்பினேஷன் இங்க பாக்குறப்ப யோகாதிபதி சுபரும் வராரு, அவர் நின்ற நட்சத்திரநாதன் குரு நின்ற நட்சத்திரநாதனும் அவருக்கு நட்பு கிரகம், அவரும் ஒரு சுபர் கேந்திராதிபதி தான். மேச லக்னத்துக்கு சந்திரன் வந்து நட்பு தான். ஏன்னா செவ்வாய்க்கு இந்த சந்திரன் நட்பு தான். அப்ப அவர் ஒரு கேந்திராதிபதியா வராரு.
அப்ப இங்க 2 விஷயத்த நீங்க மெயினா பார்க்கணும். முதல்ல லக்னத்துக்கு சுபரா, பாபரா அல்லது மாரகரா, அப்படி இல்லாட்டினா பாதகாதிபதியா, இத பார்க்கணும். இந்த 4 விஷயத்த முதல்ல பார்க்கணும். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுபராவும் வராரு. அவர் நின்ற நட்சத்திரநாதனும் ஒரு ஒரு நல்ல நட்பு கிரக சாரக்கல்ல வாங்கிட்டாரு. அப்ப இந்த 2 விஷயத்த முதல்ல பார்க்கணும். இதுக்கு அப்புறம் தான் வந்து பாவகம் எப்படி செயல்படுது, பாவகத்துக்கான பலன்கள் என்ன, எந்த கிரகம் பார்க்குது, இது எல்லாமே அடுத்த அமைப்புல தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த திசைக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டா குரு தான். குரு வாங்கிய நட்சத்திரனாலும் நல்லா இருக்கு. அப்ப எடுப்புல நம்ம வந்து ஒரு லக்னத்துக்கு சுபர், பாபர், மாரகர் இந்த கான்செப்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சுபரா, அதுக்கப்புறம் அவர் நின்ற நட்சத்திரநாதன் எப்படி. சரி, இப்ப இது ஒரு உதாரணம். சப்போஸ் இதே மேச லக்னத்துக்கு புதன் திசை நடக்குது. புதன் வந்து பாத்தீங்கன்னா 3 கூடியவராரும் வராரு. அவரே வந்து 6ஆம் அதிபதி. அவர் வந்து ருணரோக சத்துருஸ்தான அதிபதி. அப்ப பார்த்தா புதன் வந்து பாபரா வராரு. மேச லக்னத்துக்கு பாபர். சரி, புதன் வந்து பாபர். புதன் என்ற நட்சத்திரம் அதை பார்க்கணும். புதன் வந்து யாருடைய நட்சத்திர காலில் நிக்கிறாரு? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒரு சனியுடைய நட்சத்திர காலில் நிக்கிறார். சனி பகவானுடைய சாரக்கால நிக்கிறார். அப்ப இந்த சனி பகவான் வேணாம். நம்ம மேச லக்னத்துக்கு புதனுக்கு அடுத்தது யார் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுக்கரன் எடுத்துக்கலாம். சுக்கரன் வந்து புதனுக்கு யார் வராரு? சுக்கரன் வந்து புதனுக்கு 7ஆம் அதிபதியா வராரா? சரி, அவரும் வந்து ஒரு சுபஸ்தானாதிபதியா வராரு. ஏன்னா சுக்கரன் அவரும் நட்பு தான். அப்ப நம்ம சனி பகவானே எடுத்துக்கலாம். மேச லக்னத்துக்கு சனி பகவான் வந்து ஒரு பாபர் தான். ஏன்னா வந்து அவர் வந்து பகை, ரெண்டுமே பகை கிரகம். அப்ப இங்க பாக்குறப்ப அவரு மேச லக்னத்துல பிறந்துக்கிறாரு. அவருக்கு நடக்கக்கூடிய திசை புதன் திசை. நம்ம எடுப்ப என்ன பண்றோம்? இந்த தசாநாதன் லக்னத்துக்கு சுபரா பாபரான்னு பாக்குறப்ப தசாநாதன் புதன் வந்து லக்னத்துக்கு பாபர், ருணரோக சத்ரு, 6ஆம் அதிபதி. சரி, அவர் வாங்கிய நட்சத்திர கால் சனி பகவான். செவ்வாய்க்கு சனி பகை. அவர் எந்த பாகம்னா வரட்டும். ஏன்னா 10ஆம் அதிபதியா வராரு, 11ஆம் அதிபதியா வராரு. இருந்தாலும் அவர் பகை கிரகம். அப்ப அவர் பாபர் தான் நம்ம கணக்குல எடுக்கணும். அப்ப இந்த அமைப்புல இந்த புதன் கெட்டு போனா அல்லது சனி பகவானும் கெட்டு போனா அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும்? பலன்கள் அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி சப்போஸ் 3, 6, 8, 12 இருந்தாருன்னா அவரு அசுப கிரகத்தோட சேர்க்க பெற்று இருந்தாருன்னா அவர் அசுப கிரகத்தால அவருக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய புதனுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய ஒரு செவ்வாயே பாக்குறாரோ, அப்படி இல்லாட்டினா ராகு கேதுடைய சேர்க்கை பெற்று ஒரு அசுபஸ்தானத்துல இருந்து பாவகிரக சேர்க்கை பார்க்க இருக்கிறப்ப அந்த புதன் திசை அவருக்கு கெடுதலை பண்ணும். இதே நான் சொன்ன கான்செப்ட்ல லக்னத்துக்கு யோகராவும் இருக்கிறாரு, அவரு நட்சத்திரநாதனும் நல்ல சுபத்தன்மையோட இருக்கிறாரு. அப்ப அவரு அதிகப்படியான நன்மைகளை தான் அந்த திசையிலயோ அல்லது புத்தியிலயோ அந்தரத்திலே செய்வாரு. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஒரு பலன்களுக்கு எடுக்கிறதுக்கு சிம்பிளா இந்த விஷயத்த நீங்க மெயினா பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா கான்செப்ட் புரியும். நம்ம அடுத்த பதிவுல ஒரு சார்ட்டோட பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நன்றி, வணக்கம்.